ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 47% யூரினரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பா ஃபீமேல்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் வர ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேல கம்பேர் பண்ணும்போது. குறிப்பா 2 காரணம் சொல்றாங்க. முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்ப்புத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2வது டிஸ்ஃபங்க்ஷனல் வாய்டிங். அதிகமா சுகர் இருக்கிறதுனால யூரின் பிளாடர் போற நரம்பு பாதிப்புகள் வளைஞ்சிட்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே உங்களுக்கு growth அதிகமாயிட்டு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, டிஸ்யூரியா, அதாவது யூரின் பாஸ் போது வலி இருக்கும், இல்லனா எரிச்சல் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது யூரின் போனா ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். அடுத்தது ரொம்ப கிளவுடி யூரின் சொல்லுவாங்க, ரொம்ப திக்கா கான்சென்ட்ரேட்டா போக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃப்ராத்தி யூரின், நிறைய நுர வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷனே கிட்னி அளவுக்கு பரவிடுச்சுன்னா யூரின்ல பிளட் வர வாய்ப்புகளும் இருக்கு. அது தவிர உங்களுக்கு சுப்ராபியூபிக் டெண்டனஸ், அதாவது அடிவேறு ரொம்ப ரொம்ப வலிக்கும். அடுத்தது காய்ச்சல் வர வாய்ப்புகள் இருக்கு. தவிர உங்களுக்கு குளிர் ஜுரம் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதெல்லாமே வராம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஜெனிட்டல் ஏரியாவை ட்ரையா வச்சிருக்கணும். ஜெனிட்டல் ஏரியா வாஷ் பண்ணும் போது நார்மல் வாட்டர் இல்லைன்னா அன்சென்டட் சோப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பேக் போங்க. ரிவர்ஸ்ல பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். யூஸ்வலா டபுள் வாய்டிங் பண்றது நல்லது. அதாவது யூரின் பாஸ் பண்ண 2ல இருந்து 3 நிமிஷத்துலயும் மறுபடியும் நீங்க யூரின் பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க போற இன்னர்ஸ் சாயில் ஆயிடுச்சுன்னா அது உடனே ரீப்ளேஸ் பண்றது நல்லது. இல்லைன்னா சாயில் ஆன இன்னர்ஸை யூஸ் பண்ணினீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இன்னர்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா லூஸ் காட்டன் இன்னர்ஸா யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடனே உங்களுக்கு அந்த அர்ஜென்சி அந்த ஒரு சென்சேஷன் வந்துருச்சுன்னா உடனே யூரின் பாஸ் பண்றங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் உங்களுக்கு அந்த ஆர்கானிசம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூரின் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க முடியும்.